நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஐஆர்சிடிசி என்று அழைக்கக்கூடிய இந்தியன் ரயில்வேயானது ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஐஆர்சிடிசிலேருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் ரயில் டிக்கெட்டு முன்பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிறப்பான ஒரு கட்டண சலுகையானது இந்திய கவர்மெண்ட்டானது வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப காலமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூலானது மூத்த குடிமக்களுக்காகவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூத்த குடிமக்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை வாங்காமலேயே அவங்க ஃபுல் ஃபேரையுமே பார்த்தீங்கன்னா செலுத்தி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மூத்த குடிமக்கள் எப்படி கட்டண சலுகையை பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐஆர்சிடிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவலின்படி 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் 58 வயதுக்கு மேற்பட்ட பெண் முதியவர்களும் துரந்தோ, சதாப்தி, ஜன் சதாப்தி, ராஜஸ்தானி, மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ரயில் டிக்கெட்டுகளில் கட்டண சலுகை பெறலாம் அப்படின்னு வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆண் மூத்த குடிமக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 40% சலுகைக்கு நீங்கள் தகுதியுடைய ஒரு நபராக இருப்பீங்க. அதுவே நீங்கள் பெண் மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% உங்களுடைய ரயில் கட்டணத்தில் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் சலுகை பெறுவதற்கான செயல்முறை ரொம்ப எளிதுதாங்க. தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஐஆர்சிடிசி டிக்கெட் இணையதளம் வழியாக நீங்கள் முன்பதிவு செய்யும் போதே ரயில் டிக்கெட்டுகளில் சலுகையை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மூத்த குடிமக்கள் தங்களின் சரியான வயதை வழங்கணும், அவ்வளோதாங்க. இதில் பண்ண வேண்டியது உங்களுடைய சரியான வயதை நீங்கள் வந்து வழங்கிட்டால் போதும். ஸோ பின்னர் பயணிகள் விவரங்கள் படிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயணிகள் விவரம் உங்களுடைய விவரங்கள் எல்லாம் நீங்கள் அதில் கொடுப்பீங்களா, அதில் மூத்த குடிமக்களுக்கான விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா மட்டும் போதும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சலுகையை பெறுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டால் போதுங்க. அவ்வளோதான். உங்களுக்கான ரயில் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் நபராக இருந்தீங்கன்னா 40%, பெண் பயணியாக இருந்தீங்கன்னா 50% உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சலுகையோட உங்களோட டிக்கெட் ஆனது பிரிண்ட் ஆயிருங்க. நீங்கள் பாதி கட்டணம் மட்டும் செலுத்தினாவே போதுமானது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரயில் டிக்கெட்டுடைய சலுகையானது காட்டப்படுங்க. ஸோ எவ்வளோ ஃபேர் வருதோ அந்த ஃபேரில் பார்த்தீங்கன்னா 50% அல்லது 40% உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்தியன் ரயில்வே மூலிமா உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுருங்க. ஸோ ரயில் டிக்கெட்டில் தள்ளுபடியை பயன்படுத்தக்கூடிய மூத்த குடிமக்களை நீங்கள் இருந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் என்ன கொண்டு போகணும்னா உங்களுடைய வயதுக்கான சான்றிதழ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தால் போதும். ஸோ அது ஒன்று மட்டுமே இருந்தால் போதுமே நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேரில் நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ ஐஆர்சிடிசி வழங்கக்கூடிய இந்த கட்டண சலுகையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் முழுமையான கட்டணத்தை செலுத்தி நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், ஸோ இந்தியாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ மூத்த குடிமக்கள் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.